நான் வந்து பண்ண போகிற லட்டு வந்து 2 டம்ளருக்கு பண்ண போகிறேன். ஸோ 1 டம்ளருக்கு ரேஷியோ இதுதான். அதாவது 100 கிராம் நீங்கள் கடல மாவு போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 100 கிராம் சர்க்கரை போட்டு பண்ணணும். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்பீங்க, எங்கள் வீட்டில் என்ன எடை மிஷினாக இருக்குது, நீங்கள் இடையில சொல்கிறீங்களேன்னு. அதனால் உங்கள் வீட்டில் இந்த மீடியம் சைஸ் டம்ளர் இருக்கா, அந்த மீடியம் சைஸ் டம்ளருக்கு இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் நீங்கள் கடல மாவு அளந்தீங்கன்னா 80லேருந்து 85 கிராம் வரும். இந்த டம்ளருக்கு அரை டம்ளர் நீங்கள் அளந்தீங்கன்னா சர்க்கரை 80 கிராம் வரும். போட்டிங்கன்னா 100% கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், சர்க்கரை அளந்து சர்க்கரை போட்டு அதே டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக குங்குமப்பூவும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை வந்து கம்பி பதம் எடுக்கணும்ல இந்த பாகில், அது வந்து ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக கண்டுபிடிக்கிறது. தொட்டு பார்க்கணும் வந்துருச்சா இல்லையா அப்படிலாம் டென்ஷனாக எல்லாம் பார்க்க தேவையில்லை. நான் ஒரு ஈஸியாக டிப் கொடுக்குறேன் அது என்ன பண்ணுறதுன்னு. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. கொதிக்க ஆரம்பிக்கும் போது பபுள்ஸ் வருது. இந்த பபுள்ஸோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இது பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ அதே சமயத்தில் அது கொஞ்சம் சக்கரை பாகு வந்து கம்பி பாத்திரம் தொடும்போது எப்படி இருக்குன்னா பபுள்ஸோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அது கம்பி பதம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் தொட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, 1 ஸ்ட்ரிங், ஒரு கம்பி பதம் இது வந்துச்சுன்னா இது ரெடின்னு அர்த்தம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடலை மாவு கரைச்சிக்கலாம். அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதுதான். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 2 டம்ளர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ 2 டம்ளர் கடலை மாவை நான் இதில் போட்டு அளந்துக்கிறேன். நல்ல கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறேன். இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல உருளையாக பூந்தி வராது. ரொம்ப தண்ணியாக பண்ணிட்டா அதுவும் பிரச்சனை தான். ஏன்னா சர்க்கரை பாகில் போடும்போது சர்க்கரையை நல்லா உரியாது. ஸோ அது ரொம்ப பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் லட்டு. ஸோ இந்த பதத்துக்கு நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பதத்துக்கு வந்துடுச்சுன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். லட்டு மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபி ஸ்வீட் டிஷ்லேயே கேட்டால் நான் லட்டு தான் முதல்ல சொல்லுவேன். லட்டு ரொம்ப ஈஸி மேக் பண்ணுறது. அதனால தான் கல்யாணத்திலலாம் கன்ஃபார்மாக லட்டு இருக்கும். ஏன்னா பிடிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் போதும், அது ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் பூந்தி பண்ணிவிட்டு. ஸோ இப்படியே போட்டு எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இருக்க சாதாரண இந்த ஜல்லிக்கரண்டின்றவாங்க, இல்லைன்னா ஓட்ட கரண்டி சொல்லுவாங்களே, அதுவே போதுமானது. அதுலேயே நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். இதில் இருக்கும்போது ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் போட்டோடனே அப்படியே பலூன் மாதிரி அப்படியே பூந்தி வரும். ஆயில் ரொம்ப சூடாக அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கம்மி சூட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கீழே அந்த பபுள்ஸ்லாம் இருந்துடும். உங்களால் வந்து அது பார்த்தோன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஒரு பெரிய லேயர் மாதிரி திக்காக உருண்ட ஆரம்பிச்சிடும். இப்படி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி வருது பாருங்கள், வாவ், சூப்பராக டக்குன்னு நல்லா சூப்பராக பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போ இதையும் போட்டு இன்னும் ஒரு ரவுண்ட் போட்டால் எல்லாம் ரெடி ஆகிடும். நான் ஏன் சர்க்கரையும் எதுவும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் சொன்னேன்னா, சர்க்கரை வந்து அதுதான் அந்த பூந்தியை லட்டாக ஒட்டுறதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பிசுன்னு ஒட்டாது, எதுவுமே ஆகாது. எனக்கு அதெல்லாம் இல்லையே, நான் சக்கரை பாகு நிறைய காய்ச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூந்தியை தனியாக சக்கரை பாகில் டைரெக்டாக போடாமல் தனியாக வச்சுருங்க. கொஞ்சமாக சக்கரை பாகு ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ தேவையோ ஊற்றிட்டு மிச்சம் இருந்தால் கொஞ்சம் தனியாக வச்சிடலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட்சையும் போட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் இருக்குது, அவ்வளோதான். 2 டேபிள் ஸ்பூன் நான் கீ சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு. உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சமாக முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கோங்க.
ஸோ இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி அழுத்தி நல்லா உருட்டி வைக்க வேண்டியதுதான். கடைசி உருண்டையும் உருட்டியாச்சு. இது 10லேருந்து 15 நாள் ஆனாலும் இது கெட்டே போகாது. வெளியே இருந்தாலே அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காகவும் இருக்கும். அவ்வளோ நாளைக்கும் இது சூப்பராக வரும். பீமனுக்கு பிடிச்சதும் லட்டு, உங்களுக்கு இந்த பிடிச்சதுக்கு லட்டு பிடிச்சிருக்கா? அப்போது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.